இன்னைக்கு கீகையில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஃபைண்ட் ஃப்ளோ இன் எவ்ரிதிங் யூ டூ. அதில் வந்துட்டு ஃப்ளோ இன் ஜப்பான், அவங்க எப்படி ஃப்ளோவாக அவங்கள வச்சுக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஜப்பானில் டாக்யூமிஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா ஆர்டிஷியன்ஸ், அப்படின்னா என்னென்னா இன்ஜினியரிங் இன்வென்டர்ஸ், அப்புறமா வந்துட்டு ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. அவங்கக்கிட்ட வந்து என்ன காமனாக இருக்கும்னா, அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஃப்ளோவை வந்து வச்சுக்குவாங்களாம். அந்த ஃப்ளோவை வச்சுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இதுதான் அவங்க இக்கிகை அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இக்கிகைனா என்னன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது வந்து நம்ம பிடிச்ச விஷயமாகவும் இருக்கும், அது நம்மளுக்கு வேலையும் கொடுக்கும், லைக் நம்மளுக்கு நிம்மதியும் கொடுக்கும், அதனால காசும் வரும். அது வந்து எல்லாருக்கும் தேவையான விஷயமாகவும் இருக்கும், அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி விஷயந்தான் இக்கிகை. ஸோ நம்மளெல்லாம் வந்து மனசில் தப்பாக நினச்சிட்ருக்கோம். என்னென்னா ஜப்பானீஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, அவங்க வேலையில் வந்து முழுமையாக இருந்துட்டு அவங்க வேலை செய்வாங்க அப்படி தான் நினைக்கிறோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னென்னா இக்கிகை இருக்கிறதுனால அவங்கள வந்து தனக்கு தானாகவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோவை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பிடிச்ச விஷயத்தையே தான் அவங்க பண்ணுறாங்க. அப்படி பிடிக்க விஷயத்த அவங்க பண்ணுறதுனால அவங்களால எல்லாமே பண்ண முடியுது. அந்த பண்ணுற விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வராமையும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிஷியன்ஸ் வந்து என்ன இடத்துலலாம் இருக்காங்க, டொயோட்டாலேயும் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்களாம். அவங்க வந்து எப்படின்னா ஒரு விதமான டைப் ஆஃப் ஸ்க்ரூவை வந்து செய்வாங்களாம், அவங்க கையிலேயே செய்வாங்களாம். அதனால் டொயோட்டோ கம்பெனி வந்துட்டு எவ்வளோ பெரிய கம்பெனியாக ரீச் ஆனாலும் அவங்க ஸ்கில்லை மாற்றக்கூடாது அப்படின்றத அவங்க ஸ்க்ரூவை வந்து கையில் பண்ணுறதையே வந்து இன்னுமே வழக்கமாக வச்சுருக்காங்களாம். இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு இன்னுமே மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கான். அந்த இக்கிகைக்காக, அந்த நேச்சுரல் லைட்டை வந்து வெளிப்படுத்தாமல் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னா நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்துட்டு ஜப்பான் போயிருந்திருக்காரு. அப்போ வந்துட்டு சோனி ஃபேக்ட்ரியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அது வந்து ஆப்பிள் கம்பெனி கண்டுபிடிச்ச டைமில் வந்துட்டு அவர் சோனி கம்பெனியை போய் விசிட் பண்ணி பார்த்தாரு. அதில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே வந்துட்டு அவர் வந்து பார்த்தாரு எப்படி வந்துட்டு எல்லாம் பர்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் பார்த்தாரு. அப்போ பார்த்தப்போ அவர் வந்துட்டு ப்ரோஸ்லின் வந்து கையிலேயே பண்ணுற மாதிரி பார்த்தாங்க. அந்த ப்ரோஸ்லின் வந்து எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க, அது எப்படி ஆப்ஜெக்டாக வருது அப்படின்றத பார்த்தாங்க. அதில் வந்து சக்குங்கா அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு இவருக்கு எக்ஸ்பென்சிவ் ப்ரோஸ்லினை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு சக்யுங்கா அப்படின்றவர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் செத்ததுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, அவர் வந்து ஐஃபோன் க்ரியேட் பண்ணுறப்போ வந்து எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணார், ஐஃபோன் க்ரியேட் பண்ணவர் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் வந்து அவர் 12 டீ கப்ஸ் வாங்கினாராம், நியூ ஸ்டைலாக இருந்துச்சு. அந்த டீ கப் எல்லாமே ஹேண்ட்மேடாக 150 டீ கப்பை வந்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட்டான 12 டீ கப்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு என்னென்னா நிறைய இன்ஜினியர்ஸ், அப்புறமா வந்து சோனி இன்ஜினியர், அப்புறம் ஆர்டிஷியன்ஸ், குசைன் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டீவ் ஜாப் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். சுஷி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க. அப்போ சுஷி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு சுஷி பண்ணுவாங்களாம். அவங்க வந்து ரொம்ப வருஷமாக சுஷி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டாக. பட் ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை மாற்றாமல் வச்சுருக்காங்களாம். ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஒழுங்காக வச்சுக்கிட்டா போதும், அது ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அதை விட்டு தாண்டி வேறு இடத்துக்கு போனது கிடையாது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்களாம், நம்மளுக்கு வந்து மணி முக்கியம் கிடையாது, வேல்யூ தான் முக்கியம் பண்ணணும். நம்ம குட் ஹார்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கோம், அதை க்ரியேட் பண்ணி நம்ம பெஸ்ட்டு சுசி இந்த வேர்ல்டு கொடுக்குறத வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும். நம்ம வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸை போட்டு மணிக்காக பார்க்கக்கூடாது, நம்ம வந்து இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூட ஒழுங்காக வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா அந்த ஒரு ஃபேமிலியே அந்த வந்து ரெஸ்டாரண்ட்டை ஓன் பண்ணியிருக்காங்களாம். அவங்க வந்து டெய்லி போயிட்டு டியூனா வாங்குறதாகட்டும், ப்ரெஸ்ட் ப்ரோஸ்லின் வாங்குறதாகட்டும் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காகவே ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்த பியூரிட்டி ஆஃப் கிரிப்லி அப்படின்னா என்னென்னா, இக்கிகை வந்து எப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம பண்ணுறப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம டைம் போகிறதே தெரியாது. அதே நம்ம பிடிக்காத விஷயத்த நம்ம பண்ணோன்னா டைம் வந்துட்டு நிறைய இருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு எப்படி தான் டைமை போக்குறது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து 2-3 விஷயம் சில டைம் பிடிக்கும், அதெல்லாம் கூட நம்ம பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு டைம் வந்து போகிறது தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் டைமில் இருக்காங்களோ அவங்களாம் ரிட்டையர்மெண்ட் ஆனாலுமே அவங்க பிடிச்ச விஷயங்களை பண்ணுவாங்களாம். இந்த குப்ளி ஸ்டுடியோவில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஆர்டிஷியனாக இருந்திருக்காரு. பட் இருந்தாலுமே
அவர் ஆர்ட் அண்ட் இது பண்ணிகிட்டு இருப்பாராம். அங்கே டெக்னாலஜி வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாராம். ஏன்னா அவர் கையிலேருந்து ட்ரா பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிட்டதுக்கு அப்புறமும் அங்கே ஸ்டுடியோவுக்கு டெய்லி போவாராம். டெய்லி போயிட்டு அவர் ட்ரா பண்ணுவாராம். அவர் சொல்வாரா, நான் சாகிற வரைக்கும் இதை பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்சது பண்ணுறோன்னா நம்ம சாகிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து ஜப்பானீஸ் கெப்பாசிட்டி மட்டும் கிடையாதுங்க. நிறைய பேரும் இதை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐன்ஸ்டீன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல வந்து ஃபிசிஷியனாக இருந்தாலும் நான் ஒரு ஃபிசிஸ்ட்டாக ஆகலைன்னா வேறு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா மியூசிஷியன் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்டில் அது வச்சுருந்தாராம். அவர் வந்து ஃபிசிக்ஸ் தவிர மேக்ஸும் பிடிக்குமா. அதுக்கப்புறம் வயலின் பண்ணிகிட்டு இருப்பாராம், வயலின் ப்ளே பண்ணுவாராம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஃப்ளோவில் அவரை வச்சுக்கிறதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இக்கிகேஸில் வந்துட்டு 2 இக்கிகேஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஃபிசிஷியனாக இருக்கிறது, இன்னொன்று லைக் ஃபிசிக்ஸை பற்றி சொல்கிறது, இன்னொன்று வந்துட்டு இந்த வயலினை வந்து வாசிக்கிறது. ஸோ எப்போல்லாம் அவர் ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ வந்துட்டு அவர் வந்து வயலின் வாசிப்பாராம். அதுக்கப்புறம் மைக்ரோஃப்ளோன்னு சொல்கிறாங்க. மைக்ரோஃப்ளோனா என்னென்னா, நம்ம பண்ணுறது போக சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு மைக்ரோஃப்ளோன்னு சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கான். அங்கே வந்து ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டராக ஒரு லேடி வேலை செய்கிறாங்களா. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு லிஃப்ட் ஆப்ரேட்டர் இல்லாமல் அந்த லிஃப்ட் ஒர்க் ஆகுமா. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எதுக்கு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம ஆனாலும் எம்ப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்குமா. அவங்களுக்கு வந்து டீ கப்பில் டீ ஆஃபர் பண்ணுற அளவுக்கு அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களாம். எல்லாருக்குமே அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டரை ரொம்ப பிடிக்குமா. ஸோ அந்த லேடிக்கு வந்து இதுதான் இக்கிகை. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோலையும் குட்டி குட்டி விஷயங்கள் கூட நம்ம வந்து இக்கிகை யூஸ் பண்ணி பண்ணுறப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஹாப்பியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பில்கேட்ஸ்க்கு வந்து ஒரு இக்கிகை இருக்குது, மைக்ரோஃப்ளோ இக்கிகை. அது என்னென்னா, அவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா டிஷ் வாஷிங் பண்ணுறதுக்கு. ஸோ அவருக்கு வந்து நைட் ஆனால் டிஷ் வாஷர் பண்ணுவாராம். அப்போ தான் அவருக்கு வந்து பிரெயின் வந்து ரிலாக்ஸாக இருக்குமா, மைண்டு கிளியராக வச்சுக்குமா. முதல்ல அவர் வந்து பிளேட்ஸை வாஷ் பண்ணுவாராம். பிளேட்ஸ் வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்குமா. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோர்க்கு அப்புறம் ஸ்பூன்ஸு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வைப்பாராம். அதுக்கப்புறம் ஃபெய்மன் அப்படின்றவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிஷிஸ்ட்டு. அவரும் அதே மாதிரி தான் குட்டி குட்டி விஷயங்களை வந்து பேரலாக ஹேண்டில் பண்ணுவாராம். பேரலாக ஹேண்டில் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி வேர்ல்டுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் வந்துட்டு பெயிண்டிங் வால்ஸ் பண்ணுவாராம். ஃப்ரீ டைமில் அவர் என்ன பண்ணுவார்னா வால்ஸை பெயிண்ட் பண்ணுவாராம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டன்ட் வெக்கேஷன் கெட்டிங் த்ரூ மெடிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்மளை வந்து ரொம்ப நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுறப்போ, நம்மளுக்கு வந்து எதுலேயோ நம்மளுக்கு ஃப்ளோ இல்லை, நம்ம எதுவுமே பண்ண பிடிக்கல அப்படின்ற டைமில் மெடிடேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒன் வே ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு அது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து காமாக இருக்க போகிறோம், நம்ம தாட்ஸை வந்து அப்சர்வ் பண்ண போகிறோம், எமோஷன்ஸ் வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக வச்சுருக்கோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வருது, நம்மளால் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம பண்ணி பார்க்கணும். ஒன்றுமே இல்லைனா கூட கொஞ்ச நாளைக்கு நம்ம பண்ணி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அதுதான் ஆன்டிடோட் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன். எப்போவுமே நம்ம ஸ்மார்ட் ஃபோனு, டிவி, இந்த கேஜெட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் பார்க்காம இருக்கிறதுக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு நம்ம வந்து நம்மளே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெடிடேஷன் தான் நல்லது பண்ணோம். மெடிடேஷன் வந்துட்டு நல்லது நடக்கும்னா நல்லா சைலண்ட்டாக இருக்கும், நிறைய ஐடியாஸ் நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும், எமோஷன்லேருந்து நம்ம வெளியில் கொண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்காங்க. 1988 கோல்டு மெடல் ஆர்ச்சரியில் ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்களாம். 17 இயர் ஓல்டு உமன், சவுத் கொரியாவில். அவங்க கேட்டாங்களாம், எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எப்போவுமே வந்துட்டு 2 hours ஈச், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மெடிடேஷனில் இருப்பாங்களாம். அதை வச்சு தான் அவங்களால வந்து அதை என்னது கோல்டு மெடல் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வந்துட்டு மெடிடேஷனால் ஆல்ஃபா அண்ட் தீட்டா ஸ்டேட்டுக்கு பிரெயின் வேவ்ஸ் போகும். நம்ம வந்து ஆல்ஃபா அண்ட் தீட்டா ஸ்டேட்டில் போய் பிரெயின் வேவை வச்சுக்கிட்டோம்னா அப்போ நம்ம டிவைனுக்கு ரொம்ப க்ளோஸில் இருப்போம். அதனால தான் வந்துட்டு நம்ம மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியுமே வந்துட்டு ஆல்ஃபா அண்ட் தீட்டா ஸ்டேட்டில் தான் நம்ம பிரெயின் போகுமா. அந்த டைமில் கூட நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னா, ஹியூமன்ஸ் ரிச்சுவலிஸ்டிக் பீயிங். நம்ம வந்து ரிச்சுவல்ஸ் இருக்கோம்ல, ரிச்சுவல்ஸ்னால் என்னென்னா குக்கிங், ஃபார்மிங், எக்ஸ்ப்ளோரிங், ரைசிங் ஃபேமிலிஸ், இதெல்லாம் கூட இந்த ரிச்சுவலில் கூட நம்ம வந்து பிஸியாக இருக்கோம் நம்ம டேஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கூட நம்ம வந்துட்டு ரிச்சுவலில் இருக்கிறது கூட நம்ம வந்து ஒரு இதுவாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம பிக் இது ரிச்சுவல் பண்ணுறப்ப கூட நம்மளுக்கு வந்து இக்கிகை கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து அதுலேருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துக்கலாம்.
அப்புறம் வந்து ஒரு பிக் கோலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிக் கோலை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த பிக் கோலை வந்து நம்ம குட்டி குட்டி பார்ட்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரேதர் தென் ஒரு பிக் கோலை இன்றைக்கே போயிட்டு நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு 500 கோடி வேணும் அப்படின்னா ஒரே நாளில் அது நடக்காது இல்லையா. ஸோ நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 கோடி 20 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றத இதை நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் வேறு மாதிரி யோசிக்காதீங்க. ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு வந்து இப்போ ஒரு 50 லட்சம் வேணும், 1 கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் த ஃப்ளோ டு ஃபைண்ட் யுவர் இக்கிகே. இப்போ வந்து இந்த சாப்டரை முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஐடியா வந்திருக்கும். ஸோ வந்த ஐடியாவை ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் வச்சு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஐடியாவில் எப்படியெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு இப்போ டீட்டா ஸ்டேட்டில் போகிறேன்னா அது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இப்போ இல்லாததே இப்போ வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஆல்ரெடி இருக்கிறத பற்றி யோசிக்க போகிறோம், எழுத போகிறோம். அதுக்கப்புறம் இல்லாததை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியே தெரியாது, பட் ஆனால் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபியோ இல்லை வந்து பெயிண்டிங்கோ இல்லை நான் வந்து ஸ்னோ போர்டிங்கோ இல்லை சர்ஃபிங்கோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ஃப்ளோ வந்து மிஸ்டீரியஸாக இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து எது நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னா நான் ஸ்விம்மிங் கற்று பார்க்கலாம். அப்போ கூட எனக்கு வந்து தோணும், புதுசாக நான் வந்து ஒரு இக்கிகை கண்டுபிடிச்சிருக்க மாதிரி. அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நான் அதையே கண்டினியூ பண்ணிக்கலாம்ல. அதனால் அவங்க சொல்கிறாங்க புதுசாக குட்டி விஷயங்களை ட்ரை பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் லாஞ்சிட்டிவிட்டி, அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.